வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு கப் ரவை எடுத்திருக்க, இது 175 கிராம். 3/4 கப் பாசிப்பருப்பு, இது 150 கிராம். பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக உடைச்ச முந்திரி, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட்டையும் போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவையை போட்டு அதில் அரை கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறியிருக்கு. இதில் நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த தாளிப்பை போட்டுடலாம். இதோடைய நம்ம அரைச்சி வச்சிருந்த பாசிப்பருப்பு மாவையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவை போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அப்போ தான் மிருதுவாக இருக்கும். இட்லி தட்டில் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு தட்டிலையும் ஒவ்வொரு முந்திரி பருப்பை வச்சிடலாம். இட்லி தட்டோட குழிக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை வச்சு மூடிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் தான் பிடிக்கும். 8 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறணும், அப்போ தான் எடுக்க வரும். ஆறின பிறகு கத்தியோ அல்லது ஸ்பூனாலையோ எடுத்துக்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் ஹெல்த்தியான இந்த பாசிப்பருப்பு இட்லி ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு இட்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.